ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இந்த நவாம்சம் எதுக்கு வரையப்படுகிறது என்றால், நவாம்ச அட்டவணையை தயார் செய்து கொண்டால் அவரவர்களுடைய பலம் வலிமை எப்படி இருக்கும்? இந்த நவாம்ச அட்டவணை வைத்து தான் ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை எந்த வழியில் அமையும், ஒரு வேலை நடக்குமா நடக்காதா. இந்த கணக்கை வைத்து தான் ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கிறதா நீச்சத்தில் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க முடியும். ஆக நவாம்சத்தை பரிசீலனை செய்யாமல் ஒரு ஜாதகத்தை பார்ப்பது என்பது கண்ணை கட்டிக்கொண்டு காட்சிகளை பார்ப்பது போல. இந்த நவாம்சத்தை கொண்டுதான் பொருத்தமே பார்க்க வேண்டும் என்று நம்ம ஜோதிட சாஸ்திர நூல்கள் சொல்லுகின்றன. ஆக வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். இன்றைக்கு ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமான நவாம்சம் பற்றி பேசுவோம். பொதுவாக ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு கட்டம் ராசியும் இன்னொரு கட்டம் நவாம்சமும் இருக்கும். இந்த நவாம்சம் எதுக்கு வரையப்படுகிறது என்றால், ஒரு கிரகத்தில் 9 விதமான விளைவுகள் ஏற்படுத்தும். பொதுவாகவே உணர்ச்சிகளை நவரசமாக பிரிக்கிறோம் நம்ம. அதாவது சிரிப்பு, வருத்தம், சோர்வு போன்ற பலவிதமான எண்ணங்கள் வருகிறது. இதுபோல் கிரகங்களும் பலவிதமான நிலைகளில் வாழ்கின்றன. நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் கேது, சந்திரன், குரு இவர்கள் மேஷத்தில் தொடங்கி கடகம் வரைக்கும் வருவாங்க. அதாவது 4 பாதங்கள், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். இந்த 4 பாதத்தில் கேதுவின் நட்சத்திரங்களும் குருவின் நட்சத்திரங்களும் சந்திரனுடைய நட்சத்திரங்களும் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்ற வரிசையில் மேஷத்தில் முதல் பாதமும், ரிஷபத்தில் 2வது பாதமும், மிதுனத்தில் 3வது பாதமும், கடகத்தில் 4வது பாதமும் அமையும். அடுத்தது சுக்கிரன், சனி, செவ்வாய். இந்த 3 கிரகங்களும் 4 பாதங்களை சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரை பிரித்து கொள்ளும். அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும், சனியுடைய நட்சத்திரமாக இருந்தாலும், செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சிம்மத்தில் முதல் பாதம், கன்னியில் 2ஆம் பாதம், துலாத்தில் 3ஆம் பாதம், விருச்சிகத்தில் 4ஆம் பாதம். அடுத்தது சூரியன், புதன், ராகு. இந்த 3 கிரகங்கள் தனுசிலிருந்து மீனம் வரைக்கும் உள்ள 4 பாதங்களை பிரித்து கொள்ளும். முதல் பாதம் தனுசு, 2ஆம் பாதம் மகரம், 3ஆம் பாதம் கும்பம், 4ஆம் பாதம் மீனம். இதுபோல் நவாம்ச அட்டவணையை தயார் செய்து கொண்டால் அவரவர்களுடைய பலம் வலிமை எப்படி இருக்கும் துல்லியமாக கண்டுபிடிக்க இதுதான் வழக்கமாக கடைபிடிக்கப்படக்கூடிய முறை. இந்த நவாம்ச அட்டவணையை வைத்து தான் ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை எந்த வழியில் அமையும், ஒரு வேலை நடக்குமா நடக்காதா. உதாரணமாக மேஷம் சரராசி. ஒருத்தருக்கு ஒரு கிரகம் அல்லது விளைவு மேஷ ராசியில் வருது. சரம் என்றால் நகர்ந்து கொண்டு இருப்பது. அப்போது அந்த தொழில் நடந்துவிடும் என்று சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியவே முடியாது. ராசியில் சரத்தில் இருக்கும், நவாம்சத்தில் ஸ்திரத்தில் இருக்கும். ஒரு உதாரணம், அஸ்வினியுடைய முதல் பாதம் மேஷத்தில் இருந்தாலும் 2ஆம் பாதம் ரிஷபத்தில் இருக்கும். ராசி அட்டவணையில் மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது, அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறது, ஆனால் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. அப்போது ராசியில் சரராசியிலும் மற்றபடி நவாம்சத்தில் ஸ்திர நவாம்சத்திலும் இருக்கிறது.
அதாவது 2வது பாதம் ரிஷபத்தில் விழும் என்றால் அந்த வேலை முடியாது. காரணம் என்னவென்றால், இந்த வள்ளுவர் கோட்டத்து தேர் பார்த்துருக்கீங்களா? அது போல தான் அது. அது பெயரளவில் தேரே தவிர அது நகராது. நவாம்சத்தில் குரு கடகத்தில் இருக்கார். கட்டாயமாக அது உச்சமான இடம்தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் நவாம்சத்தில் மகரத்துக்கு வந்துடுவார். அப்போது ராசியில் உச்சம், ஆனால் நவாம்சத்தில் நீச்சம். இந்த கணக்கை வைத்து தான் ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கிறதா நீச்சத்தில் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க முடியும். ஆக நவாம்சத்தை பரிசீலனை செய்யாமல் ஒரு ஜாதகத்தை பார்ப்பது என்பது கண்ணை கட்டிக்கொண்டு காட்சிகளை பார்ப்பது போல. அது சரியான அணுகுமுறை அல்ல. நவாம்சம் மிக மிக முக்கியமானது. 16 விதமான அம்சங்கள் இருந்தாலும் ஒரு நபருக்கு ஒரு ஜனன ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது நவாம்சம். இந்த நவாம்சத்தை கொண்டுதான் பொருத்தமே பார்க்க வேண்டும் என்று நம்ம ஜோதிட சாஸ்திர நூல்கள் சொல்லுகின்றன. ஆக ராசி அட்டவணையை விட நவாம்ச அட்டவணை மிக மிக முக்கியம் என்பதே என்னுடைய கருத்து.